ஹர ஹர சங்கரா ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் காலை வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி சமையல் என்ன பண்ணுறா? இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, அதனால் மாமி என்ன சமையல் பண்ணுறாங்கிறத சொல்லுவாள், நோட் பண்ணிக்கோங்க. சாம்பார் வச்சேன். வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரங்காய் அதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சேன். கொஞ்சமாக ஒரு சின்ன லெமன் இவ்வளோ தான் புளி எடுத்து 3 தடவை கரைச்சி ஊற்றிட்டு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, கடுகு, வெந்தயம், பெருங்காயம் தாளித்து நல்லா புளியை கரைச்சி ஊற்றி நல்லா அந்த காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் வெந்த பருப்பு ஒரு 100 கிராம் துவரம் பருப்பை போட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கியிருக்கேன். சாம்பார். இந்த கீரை மசியல், முளைக்கீரை வாங்கிட்டு வந்தேன். கீரை மசியல் அதுக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சமாக இது போட்டுட்டு சமையல் சோடா துருண்டு இந்த பிறகு இவ்வளோ தான், ஒரு பிஞ்சு தான் போடணும். போட்டு அதை கீரையை நான் பொடியாக அலசிட்டு முதல்ல வாங்கிட்டு வந்ததை நல்லா உதறி அலசி எடுத்து வடிகட்டி வச்சுன்னு அதை பொடியாக நறுக்கி அதுக்கப்புறம் இதில் போட்டிருக்கேன். ஆமாம், நறுக்கிட்டு அலசக்கூடாது. கீரையை நல்லா அலசிட்டு கொத்தா அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வேரெல்லாம் ஆஞ்சிட்டு நல்லா தட்டி பூச்சி இல்லாமல் பார்த்து தட்டி நறுக்கணும். அதை நறுக்கி போட்டிருக்கேன். அதில் போட்டு அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே இவ்வளோ இருந்தது கீரை. நல்லா குறைஞ்சதுக்கப்புறம் இந்த 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் கல்லுப்பு போட்டிருக்கேன். இந்த இனிமேல் தான் பெருங்காயம் போட போகிறேன். ஜீரகம் கல்லுப்பும் போட்டிருக்கேன். இதோ பெருங்காயம் போடுறேன். இதுக்கு கட்டி பெருங்காயமும் கரைச்சி விட்டு ஊற்றலாம், அதையும் போட்டுக்கலாம். கீரை மசியல் முளைக்கீரை மசியல். ஆமாம், மசியதுக்கு அப்புறம் காமிக்கலாமா? காமிக்கலாம். இந்த கீரை மசிஞ்சு எடுத்து பாருங்க, அதெல்லாம் முடிஞ்சுட்டு இப்போ தாளிச்சு கொட்டிட்டு இறக்க வேண்டியதுதான். அந்த கீரையை தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு மிளகா வத்தல். கீரையை கிண்ணத்தை காய விட்டு ஒரு சிட்டிக்கு சோடா போட்டு அந்த கீரையை எடுத்து போட்டேன். அதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்தேன். அதில் தெளித்து நல்லா மசிஞ்சு எடுத்து பாருங்க, எவ்வளோ அழகாக நல்லா பச்சை பசேன்னு இருக்குது பாருங்க கீரை. இதுக்கு 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர் அது போட்டு மசிச்சேன். உப்பு தேவையான அளவு உப்பு. குக்கரில் மாத்திரம் வேக வச்சு கலர் மாதிரி போயிடும் குக்கரில் வேக வச்சா. இதை எடுத்து ஊற்றிட்டு தாளிச்சுட்டு காமிக்கிறேன். நான் தேங்காய் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, மிளகா வத்தல் தாளிச்சுட்டேன். போடுறேன். இன்னைக்கு வெண்டைக்காய், கொத்தரங்காய், கத்திரிக்காய் போட்டு சாம்பார், முளைக்கீரை மசியல். இதுதான் இன்னைக்கு சமையல் எங்காத்தில். எல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விடாமல். தேங்க்யூ வெரி மச். பாய்.